ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்ட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்ன ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்கள், தர்ஷன் இது கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாரும் அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கோம். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி டே இங்கே வா இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதுன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன் அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும், பிக் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கையை
நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும், ரெண்டாவது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன். கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும். சரி, இந்த கொத்தேனி எங்கே கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா, சரி ஒன்றை எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகாக இருக்கா? நீங்கள் ஹீரோயின் இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீஷியா மாதிரி நிறையா வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க. பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிட்றாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல யங்காக இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்கள்லாம் விட்டுட்டேன். ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி, ஒரு
இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க. அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓடு 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர், எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில, சட்டியே பவுத்து விட்ருவாங்க போல். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும். இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. எதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லை கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்ணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க இந்த இது அவ்வளோதான். நான் யார் என்னன்னே பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவழகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது, வேறு நடிகனே கூடம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு ஹீ வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திர சார் ஸ்கூல். அதை சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3மே ஒன்றுபட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. So உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. முதல்ல டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதலேருந்து இன்னி வரலாம் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் எனக்கு
அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மெய்யேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மெய்யேந்திரன் வந்து எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறாப்புல விழுந்து வாரி வேற லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேற லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும், எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோனா இல்லை ஏதாவது ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன், அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்களை விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்றைக்கி ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படா உள்ள ஒரு சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்ரலி அதில் வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேமில் நான் அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்ணுறேன், கிண்டலாலாம் சொல்ல. அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், அங்கே உண்மையாக அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலாக சிங்கமாகவே தெரிஞ்சது எனக்கு. படம் நிச்சயமாக நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் விகாஸ் பாடிசா. இது வந்து தியேட்ரிக்கலோட ஃபர்ஸ்ட் படம், தமிழ் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சரண்டர் இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தின அறிவழகன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கேன் கொஞ்சம். தேங்க்யூ. யா, ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்டேட் பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது வந்து ஒரு இன்னும் நிறைய வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நாங்கள் நிறைய படத்தை எதிர்பார்க்குறோம். யா இட் வில் பி ஹேப்பனிங் சார். தேங்க்யூ. அண்ட் மை டியர் பிரதர் எடிட்டர் ரேணுகோபால், கலக்கிட்டீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கின்றது நல்லா தெரியுது. லைக் வந்து சாபு சார்கிட்டேருந்து வந்திருக்குன்றது அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் சூப்பர். அண்ட் மகேந்திரன் டிஓபி சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஷார்ட்ஸ்னால தான் என்னால் ஐ குட் ஸ்கோர் சச் அ பேக்ரவுண்ட். அண்ட் கௌதம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து இந்த வாட் எவர் அப்ளாஸ் வி ஆர் கெட்டிங் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். த வே ஹீ ஷேப்ட் அப் த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் இந்த தெலுங்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், அப்படி தான் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ சட்டில்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சாபு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சார், ரவீனா, சுகுனா, வெங்கடேஷ் சார், கல்யாணண்ணா, இஜாஸ் இன்ஜினியர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆக்டர் தர்ஷன் பிரதர், கலக்கிட்டீங்க. நான் உங்களை பிக் பாஸில் தான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஆஸ்டக் மூமெண்ட் வந்தது வந்து உங்களை பார்த்து தான்.
என்னது அவரா இவர் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து நல்லா ஸ்வீட்டாக அப்படியே இருந்துருந்தீங்க. இதில் வந்து செம்ம ஆப்டாக செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் லால் சார், ஹீஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். லால் சார், சுஜித், மன்சூர் அலிகான் சார், அண்ட் முனிஷ்காந்த் சார். And thank you ma'am, you are also so great ma'am. Yeah and that's it. Thank you so much. August 1st release ஆகுது. Hope everyone likes this movie. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் படம் நல்லா வந்திருக்கு. பட் நீங்கள் மீடியா நீங்கள் தான் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர் இருக்கார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவழகன் சார் ஸ்கூல். எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு மை அறிவழகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை. எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது. இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல. வேறு அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இதை எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ், அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து எல்லாமே தம்பி மாதிரி தான், வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ஸ். ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் August 1st in the theatre. I have to support our sincere efforts and thank you for everyone. வணக்கம். அபீட் பிக்சர்ஸ்னு ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இதில் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தே புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உழைப்பு வந்து 1 வருஷம் போட்டிருக்காங்க எல்லாமே. இது ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு த லான்ச் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் சக்ஸஸ் இன் த கெரியர் அண்ட் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். சரண்டர் என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் பண்ண படம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு படம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டன் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தார். மேலும் வந்து அந்த படம் வந்து ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த ஒரு படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய அசிஸ்டண்ட் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிச்சயமான டீம் தான். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். ஒரு பாயிண்டில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் சார்ந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் நான் சொல்லணுன்னா ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஆங்கிலையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து நம்மகிட்ட சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும். ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட
ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்ட்டாக காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்களை தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸாக கொடுத்தாரு. அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருண் செட் ஒர்க் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கதையும் ஒரு டைரக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அந்த சரண்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது மனோஜ். அது நான் ஃபஸ்ட்டு டே வந்து